எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டுமாக நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஒரு மனம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு தனி மனிதனை குறிக்காது, அநேகர் இணைந்து வருவது, கைகோர்த்து நிற்பது, ஒரே சிந்தையோடு இருப்பது, ஒரே காரியத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு மனம் என்று. இந்த ஒரு மனம் என்ற தலைப்புல சில வசனங்களை தியானிக்கிற பொழுது எனக்கு அடிக்கடி தோன்றுவது என்னன்னா, சங்கீதங்களில் நம்ம வாசிக்கிறோம் 133:1, எல்லாருக்கும் சுலபமா தெரிந்த ஒரு வசனம். 133:1 என்ன சொல்றதுன்னா, இது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுறாரு. சகோதரர்கள், அப்ப சகோதரிகள் இல்லையான்னு கேட்டக்கூடாது. சகோதரிகளும் இதுல ஆண்பால தான் அதிகமா குறிக்கப்பட்டிருக்கும் வேதாகமத்துல. ஆனா நம்ம வாசிக்கிற பொழுது, அதை குறித்து தியானிக்கிற பொழுது ரெண்டு பாலரையும் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். ஆண் பெண், சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு. இப்ப குறிப்பா சொல்லும் பொழுது இன்றைய சூழலிலே எங்கு பார்த்தாலும் ஒரு கூடுகை நடக்குதுன்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் சற்று குறைவா இருப்பாங்க. ஆலயத்துல இருந்தாலும் சரி, வெளியே பொது இடங்களில கூடினாலும் சரி, அதாவது உலக காரியங்களிலே கூடுகிற அரசியல் கூட்டமா இருந்தாலும் சரி, இப்படிதான் ஆயிட்டது. இப்போ அதிகபட்சம் பெண்கள் தான் கூடி வருவாங்க, ஆண்கள் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. அப்ப இரு பாலரையும் தான் சாரும் இந்த வசனம் நமக்கு. அப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒருமித்து கூடி வருவது, ஒரே சிந்தையோடு. இப்போ அதுக்கு அடிப்படை இது சூழல் என்ன சொல்லலாம்னா, இப்ப நாம கூட இந்த நேரத்துல, இந்த அதிகால நேரத்துல 4:30 மணிக்கு ஒன்று கூடி வருவது, ஒருமித்து கூடி வருவது. ஒருவர் முகம் ஒருவர் நமக்கு அறிய முடியாது, வெவ்வேறு இடங்களில் இருப்போம். அவங்க வீட்டுல தூக்க கலக்கத்திலிருந்து எழுந்து இந்த தொலைபேசி வாயில நம்ம தொடர்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு படுத்திக்கிறோம், இணைந்து கொள்ளுகிறோம். இது நமக்கு ஒரு பெரிய, இதுவே நமக்கு ஒரு சாட்சி. இந்த ஒன்றுபட்டு ஒரே சிந்தையோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, மற்ற காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொள்வது குறித்து, அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. வேதத்துல நிறைய வாசிக்கிறோம், நிறைய ஏராளமான வசனங்கள் அதுக்கு சொல்லப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த விதமா நம்ம கூடி வருகிறோம். நேற்றைய தினத்தில் கூட இப்போ தினமும் இரவு 10-11 மணி வரைக்கும் ஒரு பிரேயர் நடக்கும். அதுல நானும் அதுல இணைந்து ஜெபிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா டெய்லி நடக்கும், ஒரு நாள் கூட தவறாது. 10-11 அந்த கூடுகையில நேற்று ஜெபிக்கும் போது கூட பல மாநிலங்கள்ல, லண்டன்ல இருந்து ஒரு சகோதரி வராங்க. அதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த மார்தாண்ட என்ற பகுதியில, நாகர்கோவில், அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வராங்க, இந்த லைன்ல இணைக்கிறாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள், பெண்களும் ஆண்களும் அதுல இணைந்து கொள்றாங்க. குழந்தைங்க கூட, சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஒரு 4-5 பேர் கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி நேற்று 35 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒரு மன ஆவில நிறைய சாட்சி சொல்றாங்க, வெவ்வேறு இடம் சாட்சி சொல்றாங்க. இந்த ஜெபக்கூட்டுல கூண்டின பிறகுதான் எனக்கு இப்படி நடந்தது, எதை செய்தார் ஆண்டவர், இப்படி செஞ்சாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அந்த சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற பொழுது, தேவ சமூகத்துல கூடி வருகிற பொழுது, அதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்கிறார். அதனாலதான் இப்ப நம்ம கூடி வந்த இந்த சூழல் கூட ஒரு மன ஆவியோட கூடி வந்திருக்கிறோம். இதன் மூலமா அநேகர் மக்கள் கடவுளை அறிந்துக்கிறாங்க, கடவுள் செய்கிற நன்மையை பெற்றுக்கொள்றாங்க. அதுதான் உண்மை. அப்ப தனியா ஜெபிச்சா கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கட்டாயம் ஜெபிக்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் கூட உங்கள் தனி அறையில கதவை பூட்டி நீங்க தனியா நின்று ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதுவும் செய்யலாம், தப்பே இல்லை. அதுலயும் ஆண்டவர் நன்மை செய்யறாரு. ஒரு தனி மனிதன் ஜெபிப்பதிலும் ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. பலர் கூடி வந்து ஜெபிக்கிற பொழுதும் அங்கே
தேவ சமூகம் அசைக்கப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 24 இருந்து நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க அப்போஸ்தலர்களும் அவர்களை சார்ந்த மக்களும் ஒன்றிணைந்து கூடி ஜெபித்தார்கள், கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அசைவை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கூடி வந்து ஜெபிப்பது, எல்லாம் இணைந்து ஜெபிப்பது. அப்ப கட்டாயம் மற்றவர்கள் ஜெபிக்கிற பொழுது நம்ம இணைந்து கொள்வது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தான் அதுல கிடைக்குது. அது மக்களோடு மக்கள் சில ஆலோசனைகளை கிடைக்கும். ஒவ்வொருத்தர் 10 பேர் கூடி வராங்கன்னா 10 பேர்கிட்ட இருந்து வெவ்வேறான சூழல், அந்த ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து, பல சம்பவங்களை குறித்து, கேட்ட சந்தித்த பல சாட்சிகளை குறித்து அங்க சொல்லும் பொழுது பல நன்மையான காரியங்கள் நம்மளும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த அதிகாலை நேரத்துல நம்ம ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிறோம். இதுல நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லியிருப்பீங்க, நிறைய இப்ப சாட்சிகளா இருப்பீங்க. ஆகவே இந்த ஒரு மன சிந்தையோடு கூடி வருவது மிக மிக நமக்கு பிரயோஜனமா இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறபடி 1 யோவான் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசித்து பலமுறை வாசித்துக்கிறோம், ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு. 1 யோவான் 5-7-8 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3. அது 3 யாருன்னு சொன்னா, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இவ்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அங்கதான் கவனிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, வார்த்தை, ஆவி. இந்த 3ம் ஒன்றாய் செயல்படுகிறாங்க. நம்ம எல்லாம் என்ன, திரியேக கடவுளை, திரித்துவ கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். 3வரில் ஒருவராய் செயல்படுகிறவர், தனித்தனி கடவுள் கிடையாது. அவங்க 3ம் ஒன்றாய் செயல்படுறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அது 3 கடவுள். அப்ப இந்த 3 கடவுள் பரலோகத்துல எப்படி இருக்காங்களாம், சாட்சி இருக்கிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று 3ம் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வசனம் 8வதுல, பூலோகத்துல, அதாவது இந்த பூமியில சாட்சி இருக்கிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளை. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இணைந்து இருக்கிற செயல்பாடு இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். கடவுள் கூட ஒன்றா இருந்து செயல்படுகிறாங்க. அப்ப பூமியில மனுஷர்கள் தான் என்ன பண்றோம், பிரிந்து கிடக்கிறோம். இப்ப கிறிஸ்தவ மக்களே எடுத்துக்கங்களேன், நிறைய பேர் உலக மக்கள் நம்மள ஏளனமா ஒரு மாதிரி கிண்டலா சொல்லக்கூடிய காரியம்னா, நாங்க பல தெய்வங்களை வணங்குறோம், எங்களுக்கு ஏராளமான கடவுள்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, உலகத்துக்கு ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் என்ன கிறிஸ்தவங்க வெவ்வேறு தானே பிரிஞ்சிருக்கிறீங்க, பெந்தகோஸ்து சபை, ஆர்ச் சபை, இது புராட்டஸ்டன்ட் சபை, இப்படி பல சபைகளை நீங்க வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய ஆராதனை முறை வித்தியாசப்படுமே தவிர கடவுள் ஒருவர் தான். அது அவங்களுக்கு அதெல்லாம் வெள்ளத்தினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆராதனை முறை, நான் ஒரு விதமா பிரசங்கம் பண்றேன், உங்கள ஒருத்தர் வேற விதமா பிரசங்கம் பண்ணுவோம். ஒரே வசனம் தான் இருக்கும், அந்த வசனத்தை வெவ்வேறு கோணத்துல பிரசங்கம் பண்ணலாம், வெவ்வேறு கோணத்துல தியானம் பண்ணலாம். அதே போல கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் தான் நம்மளை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆனா அவரை ஆராதிக்கிற மக்கள் வெவ்வேறு கோணங்களிலே அவரை ஆராதிப்பாங்க. ஆனா எங்க யாரும் ஒரே கடவுள் தான். அதே போலதான் நம்ம இணைந்து இருக்கிறதை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ட விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, பாருங்க, இந்த 3 கடவுள் எப்படி ஒன்றா இருக்கிறார்களோ அதே போல அவரை ஆராதிக்கிற நாமும் ஒன்றா இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல அநேக வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கிற பொழுது ஒரு 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுகிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார் தெரியுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். 17வது அதிகாரம் யோவான்ல அவர் அவருக்காக ஜெபிக்கல, இந்த உலக பூமியிலே வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். நீண்ட நேரம் ஜெபிக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல யோவான்ல நீண்ட நேரம் ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக 21, 22 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிதாவினிடத்துல நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதுல எவ்வளவு சொல்லி 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 நம்ம மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நான் முதல்ல சொன்னது போல கிறிஸ்தவம் என்பது வெவ்வேறு டெனாமினேஷன்ல பிரிந்து கிடக்குது பாத்தீங்களா? அது அந்த மக்களை சொல்றாரு, எல்லாரும் என்னதான் ஆராதிக்கிறாங்க, என்னதான் விசுவாசிக்கிறாங்க, நான் தான் அவர்களை ரட்சித்தேன்னு அவங்க அறிந்து கொண்டாங்க. ஆனா அவங்களுடைய ஆராதனை முறைகள் வேறு வேறு பகுதியா இருக்கிறவர்கள். ஒரு சிலர் வைராக்கியமா இருக்காங்க, ஒரு சிலர் மேலோட்டமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஆழமா வேதத்தை தியானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல கோணங்களில சொல்லி இந்த மக்கள் இந்த பூமியில ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிற நடுவுல ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த மூன்றும் ஒன்றா தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு செயல்படுவது. இப்ப நான் பேசுகிற இந்த திருவசனத்தை உங்களோடு கூட நான் சற்று விவரித்து சொல்லுவதற்கு காரணம் நான் சொன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அதை எடுத்து கொடுக்கிறார். இதுதான் இதுக்கு அர்த்தம், இதுக்குதான் இது அர்த்தம். ஒருவேளை நிறைய சொல்லலனால சின்ன சின்ன அர்த்தங்களை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற அந்த அறிவு தான், அதை தான் சொல்ல முடியுது. இப்போ உங்கள சிலருக்கு தெரியாததை நான் ஒண்ணு புதுசா சொல்றேன்னா அது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. நான் ரொம்ப பெரிய மேதை, நானும் ரொம்ப எல்லாற்றிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கல. ஆவியானவர் நடத்துகிற விதத்துல இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் நான் சொன்னது போல இந்த விசுவாசிகள் எல்லாம் திரண்டு வந்து ஜெபிக்கிற பொழுது அங்க ஒரு அசைவு ஏற்படுகிறத அங்க வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்குது. அப்ப அந்த அசைவு எதனால கிடைக்குதுன்னா, அந்த ஒருமித்து அவர்கள் செயல்படுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது கிரியைகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே 4வது அதிகாரத்துல 24 32வது வசனத்துல நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரே மனமுள்ளவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல அந்த எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல. அங்க இருந்த மக்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை மெய்யான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஒரே மனதாக ஒரே சிந்தையாக ஒரே செயல்பாடாக இருந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த காலத்துல நடந்தது. இப்ப செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க யாரும். அன்றைய காலத்தில் நடந்தது. எல்லாருடைய உடைமைகள், பொருட்கள், சொத்து எல்லாத்தையும் கொண்டாந்து விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதப்படியில கொண்டாந்து வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்கள் அதை பிரித்து எல்லாருக்கும் சமநிலையில கொடுத்தாங்க. நீ கொஞ்சம் பணத்துல அதிகமா இருக்கிற, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம எல்லாரும் சமமா இருக்க வேண்டும் என்று பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அது இந்த கால சூழ்நிலைக்கு அது ஏற்புடையதா இருக்காது. அப்படி யாரும் இப்ப கட்டாயப்படுத்தல நம்மள. ஆனா வேதம் அப்படி சொல்லுகிறது, சமநிலையா இருக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. அதனால எல்லாரும் நம்ம சமமா இருக்கணும், கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் திருச்சபையில கூட கூடி வருகிற பொழுது அங்கே பணக்காரனுக்கு ஒரு இடமும், ஏழைகளுக்கு ஒரு இடமும், நடுத்தரவர்களுக்கு ஒரு இடமும், பணம் காணிக்க அதிகமா கொடுக்கறவங்களுக்கு இடமும், அப்படிலாம் நம்ம பிரிக்கப்பட்டு பார்க்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ அல்லாத பல கோயில்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய எம்எல்ஏ போறாரு, எம்பி போறாரு, ஒரு மந்திரி போறாருன்னா அவருக்கு முதலிடம் கொடுத்துருவாங்க உள்ள போய் அந்த சிலையை பாக்குறதுக்கு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்னா கொஞ்சம் பணம் கொடுத்து டிக்கெட் போட்டுக்கிட்டு உள்ள போயிடுவான். அது ரொம்ப ஏழையா இருந்தா வரிசையில நிற்பான். 2 நாள், 1 நாள், 3 நாள்லாம் வரிசையில நின்று பாக்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை. ஒரே சமநிலை அங்க. அவங்க ஏன்னு சொன்னா அந்த ஒருமன ஆவி, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிதான் இருந்தாரு. இந்த அவர் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவ. ஐஸ்வர்யம் சொன்னா இந்த உலகமே அவர் கையில தான். அவர் விரும்பினா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் அதிகாரம் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த உலக மக்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை.
ஆனா அவர் வரும்போது, இந்த உலகத்துல வரும்போது, நம்ம போல மானிடனா மனித பிறவி எடுத்து வரும்போது எப்படி வராரு? ஏழையா வராரு, தரித்திரரா வராரு. அவர் பிறக்கிறத கூட அந்த அம்மா ஒரு மாட்டு தொழுவத்துல முன்னணியில தான் பிறந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 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 காரியம் எதனால வந்தது? அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர், உலகமே அவர் கையில தான், அவர் தான் உண்டாக்கினார்னு சொல்லக்கூடியவரு இப்படி தரித்திரரா இந்த உலகத்துக்கு வராருன்னா, நாமெல்லாம் தரித்திரரா இருக்கிறவர்களை ஐஸ்வர்யவான்களாக, நல்ல செல்வந்தர்களாக, நல்ல ஞானிகளாக மாற்றுவதற்காக அவர் தன்னை ஏழையா தன்னை உருவாக்கிக்கிட்டாரு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனநிலை, அந்த ஒருமைப்பாடு நம்ம கிறிஸ்துவ ஆலயங்களில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். அது மட்டுமல்ல, கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நெகேமியா புஸ்தகத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நெகேமியா 2வது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அந்த அர்த்தசாஸ்தா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்போல ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று இந்த சம்பாஷணை நடக்குது. இப்போ நெகேமியா என்பவர் எருசலேம் பட்டணத்தை அவர் கர்த்தரை ஆராதித்த தேவன் மனுஷன். அவரை அந்த நாட்டை அவங்க பிடிச்சு அந்த கைதிகளாக சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க போன பிறகு ஆண்டவருடைய அந்த ராஜாவுடைய அர்த்தசாஸ்திர ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு இவர் பானபாத்திரக்காரனாக அங்க பணி செய்கிறார். அதாவது பானபாத்திரக்காரன் சொன்னா ராஜாவுக்கு உணவு கொடுப்பது. அந்த ராஜாவுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, பானபாத்திரம் முதல் தரமான திராட்சரசத்தை பிழிந்து எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல, ஒரு பொற்பாத்திரத்துல வச்சு அதை முதல்ல என்ன பண்ணணும், ராஜாவுக்கு முன்பாக இவங்க குடிக்கணும். அந்த அந்த பானபாத்திரக்காரனா இருக்கிற பானபாத்திரக்காரனா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா திருவிருந்து கொடுக்குறாங்க. இப்ப நான் கூட என்னுடைய சபையில திருவிருந்து கொடுக்குறேன். எனக்கு பேர் என்னன்னா கப்பேரர்னு சொல்லுவாங்க. அந்த கப்பேரர் வேலையை தான் இந்த நெகேமியா செய்தார். அன்றைய காலத்துல ராஜாவுக்கு கொடுக்கிறார். அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த ராஜா, இந்த கப்பேரரா இருக்கிறவர், அந்த பானபாத்திரக்காரனா இருக்கிறவரு முதல்ல குடிக்கணும் ராஜாவுக்கு முன்னாடி. அவர் குடிச்ச பிறகுதான் இத ராஜாவுக்கு கொடுக்கணும். இதுதான் பானபாத்திர பணி செய்யறது. இந்த நெகேமியா அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் சோகமா ஒரு நாள் இருக்கும்பொழுது ராஜா கேட்கிறாரு, ஏன் உன்னுடைய முகம் வாடலா இருக்கிறதுன்னு. அவர் கவனிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய நகரம் கொளுத்தப்பட்டு தீக்கிரையாகி எல்லாம் இடிக்கப்பட்டு பாழடைந்து கிடக்குது. அதை நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் ரொம்ப வேதனையாகுதுன்னு. சரி, என்ன விஷயம் சொல்ல வர அப்படின்னா, நான் போய் அதை கட்டணும்னு சொல்றாரு. அப்போ அவரு விடை கொடுக்கிறாரு. விடை கொடுக்கும் போது கடிதங்கள்லாம் வாங்கிக்கிறார். நான் போகிற வழியில இந்த ராஜாவுக்கு பணி செய்யற ஆட்கள் என்ன தடுத்துடக்கூடாது, எனக்கு லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் வாங்கிக்கிறாரு. போறாரு தன்னுடைய எருசலேம் பட்டணத்துக்கு. அங்க போன பிறகு அந்த எருசலேம் அந்த நகரத்தை சுற்றி பார்க்கிற பொழுது எல்லாம் பாழடைந்து, எல்லாம் இடிக்கப்பட்டு தீக்குளித்தப்பட்டு அந்த நகரமே பாழாய் கிடைக்கிறது. அதை பார்த்து அவர் மக்களை இணைத்து ஒரு மக்களா கூட்டி வந்து சேர்த்து, அங்க ஏழை எளியவங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் சேர்த்து அந்த நகரத்தை கட்டுவதற்கு அவர் முயற்சி எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப 18ஆம் வசனத்துல சொல்லும் போது, நெகேமியா 2:18 சொல்றாரு, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ நெகேமியா ராஜாவுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்துட்டார் தன்னுடைய நகரத்தை கட்டுறதுக்கு. ஆனா ஒரு தனி மனிதனா செய்யல. அவரு அந்த மக்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார். ஏழை எளியவர்கள், அங்கங்க குடிசை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாம் ஒரு கைதிகளா, அந்த ராஜாவினுடைய பார்வையில் அவர்கள் கைதிகள். ஆனா அங்க அந்த தேசத்துல சுதந்திரமா இருக்கிறாங்க அவங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து சேர்த்து அந்த நகரத்தை கட்டுறாங்க. நகரம் சொல்லும் பொழுது ஒரு பட்டணம் இருக்குதுன்னா அந்த பட்டணத்தை சுற்றி மதில் சோறு இருக்கும். அந்த மதில் சோறுக்கு உள்புறம் தான் குடும்பம் இருப்பாங்க. எல்லாரும், ராஜாவும் இருப்பாரு, மக்களும் வாழ்வாங்க. இப்ப சென்னை பட்டணம் இருக்குதுன்னா சென்னை பட்டணம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? தாம்பரத்துல இருந்து, எண்ணூர்ல இருந்து, இந்த பக்கம் ஆவடியில இருந்து கடற்கரை இந்த பக்கம், இப்படி 4 மூலையும் சொன்னா இந்த 4 மூலையிலும் மதில் சோறு இருக்கும். வெளியே போக முடியாது. அங்கங்க ஒரு கதவு வச்சு கேட் வச்சிருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ள பட்டணம் இருக்குது. இந்த பட்டணம் எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குது. இப்ப இவர் போய் அதை கட்டுறாரு. எப்படி கட்டுறாருன்னா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லா மக்களையும் இணைத்து
ஒருவர் கை கோர்த்து ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்து அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, வெறும் 52 நாளில அந்த பட்டண மதில் சுவர் முழுக்க கட்டி முடிச்சிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய இந்த ஐக்கியம், அந்த ஒருமனப்பாடு, அந்த ஒற்றுமை அவருக்குள்ள இருந்தது. எவ்வளவு எதிர்ப்பு வந்தது நடுவுல, நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. ஆனா கூட ஒரு கையில வாளும், ஒரு கையில ஆயுதமும், ஒரு கையில இன்னொரு அந்த கட்ட வேண்டிய கட்டுமான பணிக்கான சாமான்களையும் வைத்து அவர்கள் கட்டி 52 நாளில அந்த பட்டணத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தேவன் அந்த ஒருமன ஆவியை கொடுக்கிற பொழுது, ஒற்றுமையா நிற்கும் பொழுது இவ்வளவுத்தையும் அவர் சாதிக்க முடிந்தது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒற்றுமையா இருக்கும்னா, இன்னைக்கு நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட தேவ பிள்ளைகள் சாகடிக்கப்படுறாங்க, சிறைச்சாலை அடைக்கப்படுறாங்க, ரொம்ப குடும்பப்படுத்தப்படுறாங்க. அனுதினமும் எனக்கு நிறைய ஏராளமா வாட்ஸ்அப்ல வருது. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, ஒற்றுமை இல்லை கிறிஸ்தவர்கள் மத்தியில. அவர்கள் ஒன்றிணைப்பது இல்லை, வெவ்வேறு பிரிந்து கிடக்குறாங்க. அதுதான். ஆகவே இந்த குழுவில் இருக்கிற நீங்க 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஐக்கியம் முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்களோட ஜெபிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபத்துல தாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எளிமையானவர்களை, கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் உதவி செய்யணும். இதுதான் நம்மளுடைய ஐக்கியம், உண்மையான கிறிஸ்துவ ஐக்கியம். இந்த வசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.